லைவ்ல இப்போ சௌந்தர்யா ஒரு அக்யூசிஷன் வைக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜெஃப்ரியோட ஒரு பசிலோட இதை ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து தீபக்கு லேசாக வயசு சரியில்லாமல் இருந்திருக்கு. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குது. அப்போ யாரும் இல்லை, கிச்சன் டீமில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி போயிட்டு டீ போட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் தான் கேப்டன், அதனால அவர் போட்டு டீ போட்டு கொடுத்துருக்காரு. போட்டு டீ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு அதை ஜெஃப்ரியும் ரஞ்சித்தும் குடிச்சிருக்காங்க. ஸோ இதை குடித்ததுக்கு அப்புறமா மார்னிங் வந்து பவித்ரா டீ போட்டிருக்காங்க போல இருக்குது. அதை வந்து அவங்க எல்லாருக்கும் சேர்த்து காமனாக போட்டிருப்பாங்க இல்லையா, அதையும் குடிச்சிருக்காங்க போல இருக்குது. ஆனால் ரஞ்சித் சாரும் தீபக்கும் அந்த டீ வேண்டான்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. ஜெஃப்ரி வந்து குடிச்சிருக்காருங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், சௌந்தர்யா சொன்னதுபடி. ஸோ இப்போ என்னென்னா, நேற்று தர்ஷிகா ரவா லட்டு பண்ணும்போது எல்லாருக்கும் தான் பண்ணாங்க, அதையே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய இஷ்யூ ஆக்குனீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்புங்கும் போது நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு டீ போட்டு கொடுத்துருக்கீங்க. கொடுத்துட்டு அதை அவருக்கு மட்டும் போட்டு கொடுத்தா பரவாயில்ல, அந்த மிச்சத்தை நீங்களும் ரஞ்சித்தண்ணனும் சேர்த்து குடிச்சிருக்கீங்க, அது தப்பு. ப்ளஸ் இப்போ சாயங்காலமும் டீ குடிக்க ரெடியாக இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பால் தானே வருது, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்குறாங்க. கேட்ட உடனே ஜெஃப்ரி வந்துட்டு அவரோட தரப்பு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சாயங்காலம் நாங்கள் ஏற்கனவே டீ வேண்டான்னு சொல்லலான்னு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொல்கிறாரு. அப்போ வந்து பவித்ரா கிட்ட எல்லோரும் கேட்குறாங்க, அவங்ககிட்ட யாராவது டீ வேண்டாம் இப்போ அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டதுக்கு பவித்ரா இல்லை, என்கிட்ட யாரும் சொல்லலை அப்படின்னு பவித்ரா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஸோ அது தப்பு தானேங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் எந்திக்கிறாரு. முத்துக்குமரன் எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு, ஏம்மா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு ஆர்ஜே ஆனந்திக்கு பயங்கர தலைவலி, கையில் ஒரு காப்பி பொடி பேக்கெட்டு கிடச்சிது, உடனே ஒரு காப்பி போட்டு அவளுக்கு கொடுத்தோம். கொடுத்ததில் மிச்சம் இருந்துச்சு, அந்த மிச்சம் இருந்ததை சாச்சனா தான் குடிச்சிருக்காங்க. ஸோ இதைத்தான் சாச்சம்மா தேவி பண்ணிகிட்டே இருக்காங்க போல இருக்குது. எப்போல்லாம் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ இந்த மாதிரி நான் நிறைய லைவில் பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிச்ச காஃபியை சாச்சனா குடிச்சிருக்காங்க போல இருக்குது. அதை குடித்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வந்து அதை வேறு யாராவது ஒருத்தர் குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து கேப்டன் சொல்லி அவர் இது பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒன்று சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாருக்கும், இந்த வாரம் முழுக்க அவர் கேப்டனாக இருந்திருக்காரு, ஒரு இடத்துல கூட அடாவடித்தனமாக வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு அவர் வாங்கி கேட்டு சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். முத்துக்குமரன் சொன்ன உடனே ஜெஃப்ரிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சொல்கிறாரு, ஒரு இடத்துல ஒரு நாள் கூட நீங்கள் வேணால் எந்த கிச்சன் டீம்லையும் கேட்டு பாருங்கள், யாராவது சொல்லுங்கம்மா ஜெஃப்ரி இது வரைக்கும் ஏதாவது வாங்கி சாப்பிட்ருக்காரா அப்படின்னு கேட்டோடனே எல்லோரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஜெஃப்ரி இது வரைக்கும் ஒரு கேப்டனாக இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுட் கூட வாங்கி சாப்பிட்டு கிடையாது. இன்றைக்கி ஏதோ ஒரு அவசரம் தீபகன் உடம்பு சரியில்லை போட்டு கொடுத்துருக்காரு, அதை குடிச்சிட்டாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு சொல்லிடுறாரு. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, சௌந்தர்யா ஒரு பிரச்சனை கொண்டு வந்தால் எல்லாருமே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எப்படி, சௌந்தர்யாவுக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது, அவங்க அதை சொல்ல வராங்க கேப்டன் மேலே, அதை நம்ம எல்லோரும் கேட்டு தான் ஆகணும், அது நம்மளோட கடமை அப்படின்னு மஞ்சரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அதை நம்ம கேட்போம். உடனே சௌந்தர்யாவும் அது சாஃப்டாக ஸ்மூத்தாக என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக எனக்கு தப்புன்னு தோணுதை கேட்காம இருக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஜெஃப்ரி அப்படி கலைஞ்சு போயிட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து முத்துக்குமரன் வந்து ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் ஜெஃப்ரியை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ ஜெஃப்ரி இந்த மாதிரி ஒரு சூப்பர் கேப்டனாக இருந்திருக்காரு. அவர் எந்த பவரையும் மிஸ்யூஸ் பண்ணல. ப்ளஸ் அவர் தீபக்கு உடம்பு சரியில்லைனோடனே டக்குன்னு இந்த இடத்துல இறங்கி போய் ஒரு டீ போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ கங்க்ராட்ஸ் ஜெஃப்ரி. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஜெஃப்ரி இது பண்ண முத்துக்குமரனுக்கும் பாராட்டுக்கள். உங்களோட கமெண்ட் சொல்லு.